आचार्य भूस्वाहा भुवस्वाहा सुवस्वाहा भूभुवस्वस्वाहा प्रायश्चित्तं प्राणायामम् आज्यपात्रं सौर्यदोनिधाय परिशेषणं मदिदेवगुस्तादेवगुस्तसरस्वदेवस्सविदप्रभावैः अन्यमध्ये धूपदीपो दत्त्वा दशाङ्गङ्गुप्पडोदकं सुगन्धितमनोहरं माग्रे सर्वदेवानां नमो यम्मदगित्यलदामि कदलीपडताम्बूलं निवेदयामि अथ कर्पूरनीराजनं सन्दर्शयामि ॐ सर्वशाक्त्यै सर्वसिद्ध्यै सर्वमेव नमोरि सर्वं जयति बलिमाताया पूर्वे ब्रह्मणे स्वाहा पश्चिमे विष्णवे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा उत्तरे ईश्वराय स्वाहा पूर्वे कडायाम् इन्द्रादिभ्य स्वाहा अधोमे कडायाम् भद्रादिभ्य स्वाहा तत्स्थानेषु अक्षतानि क्षिप्य आचार्य पुष्प नादपुष्प अक्षरैः सह संयोजनं कुर्यात् எடுத்து வச்சிருவாங்க என்னத்தான் போயிட்டு அதுக்குள்ள எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க அதெல்லாம் பேக்ல இருக்கு நிறைய பேர் பத்தாவது ओम यज्ञेन यज्ञमयदन्तदेवानि धर्माणि पदमान्यासन्नेगं हरिमानचदन्ते यत्र पूर्वे साक्षादिजन्ते गोप्तास्तं गृहाणास्मत्कृतं जपं तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष यानि कानि च पापानि जन्मान्तकृतानि च तानि प्रसन्ने प्रदक्षिणं पदे पदे अहं न जानामि विसर्जनं पूजाविधिं न जानामि क्षमस्व परमेश्वर इति गणपतिं वरदहस्ते समर्प्ये आवाहनायज्ञं दत्त्वा वेदिकायां धूपदीपो दद्यात् दशाङ्गं कुरु
अर्घ्यं वरसमुपजतं सव्यभागे वहन्तं नागं वासन्तकण्ठां प्रणयकुलवहं साङ्कुशं वामभागे நடைந்த பிராடி போற்றி வாழி திருநாவலோர் வந்துண்டு பதம் போற்றி ஒளிமலை திருவாதமுற திருத்தான் போற்றி போற்றி காதலாகி கதந்து கண்ணீர் மல்கி பொதுவாக்கமை நன்றி குவிப்பதே வேதம் நான்கிடும் மெய்ப்பொருளாவதே நாதம் நாமம் நமச்சிவாயவே நாதம் நாமம் நமச்சிவாயவே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டடம் வீங்கில வேநிலோன் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே பித்தாய் பிறை சூடி பெருமானே அருளாளான் எத்தாமரவாத நினைக்கின்றேன் வைத்தாய் பெண்ணை தென்னை நல்லோர் அருள் பெருந்துரை அத்தான் என்றாடாகி இனலாமே பாலுக்கு பாலகன் வேந்தி அழுதிட பார்கடல் நீந்தவிரான் மானுக்கு சக்கரம் திழை சிற்றம் பலவானின் விடமாக வந்தன் விடுத்துணையே உலகிலாம் உணர்ந்த புதற்கரிஜவன் நிலவுலாவிய நிர்மலே வேணிய நரகிலே சோதிகளம் பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தரவரிஜாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சல் பஞ்சமெல்லாம் இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணந்தரம் பூங்குழலால் அபிராமியின் கடை கண்களே பச்சை மாமலை போல் மீனி. அன்பான பக்தர்களே, இன்று சேலம் சமயபுரம் மலையின் கோயிலில் கும்பாபிஷேகம் பூஜையை முன்னிட்டு கணபதி ஹோமம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கணபதி ஹோமம் பூஜையில் கலந்து கொள்ள முடியாத பக்தர்கள் நம் யூடியூப் சேனலில் இந்த கணபதி பூஜை ஹோமம் முழுவதும் ஒளிபரப்புள்ளோம். நீங்கள் தவறாமல் நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த கணபதி பூஜை முழுவதும் பார்த்து மகிழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ முழு தொகுப்பையும் வழங்கியுள்ளோம். சனி வந்து எப்பயுமே அவர் கடமை செய்வார். ஒரே சிவபெருமான கொடுத்து கடமை செய்வது யாருன்னா சனிபாலம் மட்டும்தான். நீங்க லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. அவருடைய கடமைனாலும் அதை கரெக்டாக கொடுத்து செய்வார். ஆனா சூரிய பிரஜோதயாத ஸ்வாஹா சூரிய பிரஜோதயாத ஸ்வாஹா சந்திர பிரஜோதயாத ஸ்வாஹா சந்திர பிரஜோதயாத ஸ்வாஹா சந்திர ஓம் நமோ பிராதபதயே நமः நமோ கணபதயே நமः நம பிரமதபதயே நமः நமஸ்தேஸ்து லம்போதராய நமः ஏகதந்தாய நமः விக்ன விநாசினே நமः சிவசுதாய நமः ஸ்ரீவரதமூர்த்தயே நமः மகாகணபதயே நமः அஷ்டபுஷ்பம் சமர்ப்பயாமி அஷ்டார்க்யம் தத்வா भूगीपट समायुक्तं नागपट्टीतलेसितं कर्पूरचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगच्छताम् प्रियका सुगन्धमिश्र ताम्बूलं निवेदयामि मन्त्रपुष्पप्रिये मन्त्रपुष्पं ममदारय योपां पुष्पं वेदा पुष्पं प्रदावान् वसुमान् भवते चन्द्रमानानां पुष्पोः पुष्पकान् ध्यानान् विषमान् भवते एकं वेदा योपामागिलहं वेद महागणपतये नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि चतुर्वेद प्रिया चतुर्वेदमवतारय अग्निवीरे पुरोहितं यज्ञस्य देवऋत्विजं ओदारं रत्नदारमं निषेद्धोद्वेत्वा वाजवत्तो वाजवत्तदेवो वस्समितः प्रार्पय श्रेष्ठतमाय कर्मणे अग्नायाग्निमीदये कृणानुमपद्यदानये निहोदासस्य वैषी कन्नो देवीरविट्टया भोगवन्तु मीदये तन्नो सूर्य प्रचोदयात् स्वाहा तन्नो सूर्य प्रचोदयात् स्वाहा
चंद्र प्रचोदयात् स्वाहा तन्नो चंद्र प्रचोदयात् स्वाहा तन्नो चंद्र प्रचोदयात् स्वाहा ओंकार प्रचोदयात् स्वाहा சனி வந்து எப்பயுமே அவர் கடமை செய்வாரு. ஒரே சிவபெருமான கொடுத்து கடமை செய்வது யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நீங்க லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. அவருடைய கடமை என்னவோ அதை கரெக்டா கொடுத்து செய்வாரு. ஆனா நம்ம உடம்புல 9 வார்த்தைகள் இருக்காமா. அந்த நவகிரக சொல்லக்கூடிய 9 மகாதபாய தீமஹ गौरी प्रचोदयात् स्वाहा எல்லாத்துக்கும் அதே போல சரஸ்வதி மாசா பிரார்த்தனை பண்ணிவாங்க. இந்த குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்கும். நம்ம ஆலயத்திலே இந்த சமயப்பட ஆலயத்திலே நம்ம வந்து சேலம் சமயப்பட ஆலயத்திலே இந்த ஏக வழிபாடுல கலந்துக்கிறோம். எல்லாத்துக்கும் அம்மா புத்திர பாக்கி தான் கொடுப்பா அப்படின்னா கல்வி பாக்கியும் கிடைக்கிறா அப்படிங்கிறது ஒரு அதெல்லாம் மங்களமாக நடக்கட்டும். அதே போல எல்லா குழந்தையும் நல்ல ஒரு கல்வி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவாங்க. ஓம் சரஸ்வதி நமஸ்தம் வரதே காம ரூபிணி करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा स्वाहा ओम सरस्वती नमस्ते नरदे काम रूपिणी என்ன பையா பண்ணுவாங்க சீக்கிரம் கிடைக்கும். நீ லேட் ஆயிப்பா போய் நின்னுங்க. போய் போயிட்டு உட்காருங்க. உட்காந்து பொறுமையா உட்காந்து நானும் கொண்டு போனோம்னா பார்த்து स्वाहा
பரிசு வேணும். அதனால மகாலட்சுமியோட அனுகிரகம் வேணும். அதனால மகாலட்சுமி மனசா பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. லட்சுமி கடாட்சி எடுக்கணும்னு லட்சுமி மனசா பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. ஓம் மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலட்சுமி உத்தய விஷ்ணு பத்ரேஜ தீமஹ. லக்ஷ்மி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण स्वस्थिताः. तस्यै नमस्तस्यै नमस्तस्यै नमः स्वाहा. மகாலட்சுமியோட அழகரை பெற்று அதே போல துர்கா பரமேஸ்வரி அழகரை பெற்று பிரார்த்தனை பண்ணுவாங்க. இச்சாசக்தி ஞானசக்தி வித்தியாசம் சொல்லக்கூடிய கல்வி வேணும் செல்வமும் வேணும் வீரம் வேணும் சொல்லக்கூடிய துர்க்கையோட அழகரை பெற்று மனசாக பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு கல்வியும் வேணும் செல்வம், குழந்தைக்கு மட்டும் இல்லை நமக்குமே ஒரு கல்வி இருந்தாலும் அறிவு இருக்கணும். அதே போல ஒரு பணக்காசு இருந்தாலும் அதுக்கு தொழில விருத்தி பண்ணுறதுக்கு கல்வியோட காட்சி வேணும், லட்சுமியோட காட்சி வேணும். இருக்கு பணமும் இருக்கு அறிவும் இருக்கு. வீர கொஞ்சமா வேணும் இல்லை. அப்போ ஒரு 10 லட்ச ரூபா பணம் எடுத்து வீரத்துக்கு அடிச்சு கொடுக்குறாங்க. அதை கொடுக்குறப்போ தடுக்கிறதுக்கு கொஞ்சமா பலம் வேணும் இல்லையா? அதனால வீரமும் கொஞ்சமா வேணும். துர்கா பரமேஸ்வரி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாரும் மனசார துர்கை மனசார பிரார்த்தனை பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு இச்சாசக்தி ஞானசக்தி வித்தியாசம் சொல்லக்கூடிய அந்த துர்கா பரமேஸ்வரிய அனுபவம் கிடைக்கணும். நல்லதொரு குழந்தைங்களுக்கு வீரமாக எப்பயுமே ஒரு பலமா இருக்கு. வீரம்னா அடிக்கிறது கூட வீரம் கிடையாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம்னா அதே ஒரு வீரம் தான். கீழே விழுந்து எழுந்து நிற்கிறதே ஒரு வீரம் தான். அதே போல சில வீரத்தை வந்து எங்கேயோட ரொம்ப செலுத்தல கொடுத்தது மனைவி இருக்காங்க, மனைவி குத்து பார்க்கலாம் கொடுத்தது அப்படிலாம் கொடுத்தக்கூடாது. நம்ம உடனே ஒரு பலம் இருக்கிறது ஒரு வீரம் தான். அதனால துர்க்கையோட அனைவரும் மனசாக கிடைக்கணும், எல்லா மக்களும் கிடைக்கணும். அதுபோல இச்சாசக்தி ஞானசக்தி வித்தியாசம் சொல்லக்கூடிய சரஸ்வதி லட்சுமி துர்கா பரமேஸ்வரி சொல்லக்கூடிய 3 பேர் 30 தேவிகளுடைய அனைவருடைய மாசா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்து நினைவாக இந்த துர்காவுக்கு அதுக்கு வந்து நகர வழிபாடு முடித்தவுடனே தீர்த்தகுட முளைப்பாளர்களோட நினைவு இருப்பது பொறுமை காத்திருந்து அதே போல பத்தமனாஜர்கள் அவங்க போட்டுக்கிட்ட ஆபரண நகைகள்லாம் பத்திரமா அவங்களே பாதுகாப்பு செய்திருக்கணும். அப்புறம் தவற விட்டுட்டு அது இல்லை வந்து நிர்வாகத்தை குறை சொல்லக்கூடாது. அவங்க உடைமைகளையும் அவங்க ஆபரணங்களையும் அவங்க பத்திரமாக பார்த்து சொல்லுமா அன்போடு கேட்டுக்கிறேன்.
ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி தீமஹி तन्नो प्रचोदयात् स्वाहा ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி தீமஹி प्रचोदयात् स्वाहा तन्नो प्रचोदयात् स्वाहा ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி தீமஹி प्रचोदयात् स्वाहा ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி தீமஹி प्रचोदयात् स्वाहा ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னிகுமாரி தீமஹி प्रचोदयात् स्वाहा ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சங்கடங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு கணவன் மனைவி சங்கடமா இருக்கும், ஒருத்தருக்கு தொழில் செய்யறது சங்கடமா இருக்கும், ஒருத்தருக்கு என்னன்னே தெரியாது ஆனா ஒரு சங்கடமாக மனசுக்குள்ள இருக்கும், ஒரு மன அழுத்தமாவே இருக்கும். அதுபோல பல விதமான அந்த மன சங்கடங்கள் இருக்கும். அந்த மன சங்கடங்களை போக்கணும். விநாயகர் எனக்கு இந்த சங்கடத்துல நிவர்த்தியாடு மனதுல எந்த ஒரு சங்கடங்கள் ஆனா அதுவே பெரிய செல்வம் தான். இருக்கிறதுலே பெரிய செல்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பு நோய் நொடி இல்லாது நகை நட்டு பணம் காசு காரு பங்களாலாம் ஒரு பெரிய செல்வமே கிடையாது. நோய் இல்லாத வாழ்வே பெரிய செல்வம். அந்த நோய் இல்லாத வாழ்வு ஒரு மனிதன் இருக்கிறான்னா அந்த மனிதன் மகாபிரபு. மனித மக்களுக்கு தெரியாது ஐயோ ஒரு நகை போட்டிருக்காரு, ஒரு காரு பெரிய கார் வராது, BMW ஆடி பென்ஸ் இந்த மாதிரி வராது, எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறதுலாம் பெரிய ஒரு சொத்து கிடையாது, சொல்ல கிடையாது. நோய் இல்லாத வாழ்வு ஒரு மனிதன் இருக்கிறான்னா அந்த மனிதன் தான் மகாபிரபு. அது போல நம்மள நோய் இல்லாத வாழணும்னா அதே போல குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் வீரம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி, அதாவது முதல்ல ஒரு கல்வி வேணும், அதே போல அது செல்வம் வேணும், வீரம் வேணும். கல்வி இருந்தால்தான் என்ன செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது வேணும். அந்த தொழில் செஞ்சா லாபம் வரும், லட்சுமி கடாட்சம் வரும். அந்த லட்சுமி கடாட்சம் அந்த கல்வி இருந்தால் அறிவு இருந்தால்தான் அதை காப்பாற்ற முடியும். அதே போல இப்ப நான் ஒரு 10 ரூபாய் நகை போட்டிருக்கேன்னா அந்த அறிவு இருக்குண்ணா, அவர் வராருன்னா அடிக்கிறாருன்னா தடுக்கிறதுக்கு பலம் இருக்கணும். அதே போல மனசுல அந்த மூளை வேலை செய்யணும். இது எப்படி தடுக்கணும் அப்படின்னு அந்த மூளை வேலை செய்யறது யாரு? சரஸ்வதி. செல்வத்தை கொடுக்கறது யாரு? மகாலட்சுமி. வீரத்தை கொடுக்கறது யாரு? துர்கா பரமேஸ்வரி. அதனால இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அந்த 3 சக்தியோட அனுகரிக்க வேண்டும். நம்ம இப்போது விநாயகர் தொடர்ந்து அதே போல இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சொல்லக்கூடிய 30 தேவிகளுக்கு வழிபாடாக செய்ய இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி, நல்லது ஒரு செல்வம், அதே போல நல்லது ஒரு வீரம். இப்போ ஒரு குழந்தை தடிக்கொண்டு கீழே விழுந்தா கூட அது எந்திரிச்சு நிற்கிறது ஒரு வீரம் வேணும், ஒரு தகுதி வேணும். குழந்தைகள் இந்த காலத்துல செல்வத்தை சேர்த்து வைக்கலாலுமே கல்வி சேர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க. அதே போல நம்ம 3 தேவைகளோட அனுகிரகம் கிடைக்கணும். அதாவது இச்சா நாடாக சொல்றது கல்வியும் கிடைக்கணும், செல்வமும் கிடைக்கணும், வீரமும் கிடைக்கணும். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே போல நான் முன்ன சொன்னது போல சங்கடம் இல்லாத வாழ்வு விநாயகர் கோவில்ல விநாயகர் பிரார்த்தனை பண்ணிவாங்க. எல்லாரும் விநாயகர் வருமானதாக விநாயகர் பெருமானை இந்த சங்கடத்தை நிவர்த்தி பண்ணு. எனக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சண்டையாக அந்த சண்டை சச்சரவு தீரவே மாட்டேங்குது, அதிலிருந்து ஒரு நிவர்த்தி பண்ணு. அதே போல எனக்கு கணவருக்கு ஒரு சண்டை சச்சரவு எதுவும் என்னன்னா தெரியல, எனக்கு திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க, அதிலிருந்து நீக்கி விடு. அதே போல ஒரு தொழில் செய்யறதுல முதலாளிக்கு தொழிலாளிக்கு ஒரு உடன்பாடே இருக்காது. அவர் ஒன்று செய்வாரு, அவர் இவரோட செய்வார். அது போல அந்த சங்கடத்தை நிவர்த்தி பண்ணணும். ஒவ்வொரு விதமான குழந்தை கல்வி சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாருக்கு குழந்தைகளுமே ஒரு உடன்பாடு இருக்கு. அது போல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்தருக்கு விதமான சங்கடங்கள் இருக்கும். அந்த சங்கடத்தை நிவர்த்தி பெற்றாவே நாமெல்லாம் பெரிய ஒரு மகனாயிடும். அதனால அந்த மனசங்கடத்தை இருக்கிறதுலே பெரிய வியாதி மனசங்கடம் தான். மனதில் போட்டு ஏதாவது உறுத்திட்டே இருக்கும். அந்த மனசங்கடத்தை நிவர்த்தி பண்ணி விநாயகர் பெருமான் அதான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிஞ்சா சொல்லுங்க. ஓம் சத்தமா சொல்லுங்க. ஓம் நமோ ஹேரம்ப 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 மதமோதித 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 மம மம சங்கட 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 நிவாரய 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 கணபதயே 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 ஸ்வாஹா ஸ்வாஹா ஓம் ஓம் நமோ ஹேரம்ப 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 மதமோதித 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 மம மம சங்கட 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 நிவாரய 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 கணபதயே 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 ஸ்வாஹா ஸ்வாஹா ஓம் ஓம் நமோ ஹேரம்ப 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 மதமோதித 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 மம மம சர்வ சர்வ சங்கட 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 நிவாரய 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 கணபதயே 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 ஸ்வாஹா ஸ்வாஹா ஓம் நமோ ஹேரம்ப
ஹேரம்ப பதமோதித பதமோதித மம மம சர்வ சங்கட சங்கட நிவாரய நிவாரய கணபதயே கணபதயே ஸ்வாஹா ஓம் நம ஹேரம்ப ஹேரம்ப பதமோதித பதமோதித மம மம சங்கட சங்கட நிவாரய நிவாரய கணபதயே கணபதயே ஸ்வாஹா ஓம் நம ஹேரம்ப ஹேரம்ப பதமோதித பதமோதித மம மம சங்கட சங்கட நிவாரய நிவாரய கணபதயே கணபதயே ஸ்வாஹா ஓம் நம ஹேரம்ப ஹேரம்ப பதமோதித பதமோதித மம மம சங்கட சங்கட நிவாரய நிவாரய கணபதயே கணபதயே ஸ்வாஹா ஓம் நம நம ஹேரம்ப ஹேரம்ப பதமோதித பதமோதித மம மம சர்வ சங்கட சங்கட நிவாரய நிவாரய கணபதயே ஸ்வாஹா ஓம் நம ஹேரம்ப ஹேரம்ப பதமோதித பதமோதித மம சர்வ சங்கட நிவாரய நிவாரய கணபதயே ஸ்வாஹா மகாகணபதயே ஸ்வாஹா ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ வந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ வந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ வந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் நம கணபதயே ஸ்வாஹா ஓம் ஆதிபூஜாய தேவாய கந்தமோதக தாரடே வல்லவ பிராண காத்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் ஸ்வாஹா மகாகணபதயே ஸ்வாஹா. அடுத்தபடியாக மகா சரஸ்வதி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி செல்வங்கள் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தைங்க நல்லா படிக்கவே பிடிக்காது. அதே போல ஓமாதி பூஜா தேவாய வித்தமதாரிணே 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 தேவாய வித்தமதாரிணே ஓமாதி பூஜா 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 தேவாய வித்தமதாரிணே அந்த சார்ந்த பத்தாவது மையங்களிலே விநாயகர் ஹோமமான அதாவது கணபதி ஹோமமானது நடைபெற்றுள்ளது.
காரிய வெற்றியடைன்னு சொல்லுவாங்க. அதாவது கணபதி ஹோமம்னா காரிய வெற்றியடைன்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஆலயத்திலே பொழுது கணபதி ஹோமமானது சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. என்னென்ன காரியங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கணுமோ அந்த காரியத்தை சிறப்பான முறையில் நல்லபடியாக வெற்றியடைய செய்ய விநாயகர் பெருமானே, இந்த தொழில் செய்ய போறேன், இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த வண்டி வாங்க போறேன், இந்த இடத்த வாங்க போறேன், அந்த காரியத்தை சிறப்பாக நடத்தி கொடுன்னு வேண்டிக்கலாம். அதாவது காரிய வெற்றிக்காக விநாயகர் வழிபாடு. அதே போல உலகத்துல மனசங்கடங்கள் எல்லாரும் ஒரு மனிதன் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதா தெரியல. அந்த மனசங்கடம் ஓம்